வெல்கம் டு ஜீனியஸ் பார்க் ஐஏஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா, இங்கிலீஷில் வந்து ரூல்ஸ் இன் எரர் ஸ்பாட்டிங் பார்ட் 1. ஓகேவா? மோஸ்ட்டாக வந்து 100 ரூல்ஸில் வந்து 10 ரூல்ஸாக வந்து பிரிச்சிருக்கோம். பார்ட் 10 வரைக்கும் இருக்கும். டெய்லி ஒரு பார்ட் வந்துட்டுருக்கும். இதே மோஸ்ட்டாக வந்து பேசிக் டு ஹை ஸ்டாண்டர்ட் வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பேசிக்லேருந்து ஹை ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஈஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த லெதர் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஷூஸ். ஓகேவா? த லெதர் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஷூஸ். ஓகே, அப்போது இதில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, த லெதர்ன்றது ஒரு மெட்டீரியல் நவுன். எந்த மெட்டீரியல் நவுனுக்கு முன்னாடியும் ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது. ஓகேவா? அப்போது தி வரக்கூடாது. ஓகேவா? அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெதர் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஷூஸ். ஓகேவா? லெதர்ன்றது மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது. அப்போ ரூல் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் ஆர் நாட் யூஸ்டு பிஃபோர் தி மெட்டீரியல் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், சில்வர், கோல்டு, அயன், காட்டன், டைமண்ட் அண்ட் பிளாஸ்டிக் எக்ஸெட்ரா. ஓகேவா? தி கோல்டு, தி அயன் அப்படிலாம் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கேர்ஸ் ஆஃப் த ஓல்ட் இஸ் நெசசரி. கேர்ஸ் ஆஃப் த ஓல்ட் இஸ் நெசசரி. வேர்ப்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் கேர்ஸுன்றது என்னதுன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேவா? கேர், லவ், பர்த் அதுமாரி சொல்கிறதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து எப்பயுமே வந்து ப்ளூரலில் வராது. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது? கேர் ஆஃப் த ஓல்ட் இஸ் நெசசரி. ஓகேவா? அப்போது செகண்ட் ரூல் என்னதுன்னா, மெட்டீரியல் நவுன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் ஆர் நாட் யூஸ்ட் இன் ப்ளூரல் ஃபார்ம். மெட்டீரியல் நவுனும் சரி, அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் சரி, ப்ளூரல் ஃபார்மில் வராது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், கேர், லவ், ஃபியர், ஹேட், ஆங்கர், ரெஸ்பெக்ட், ஸ்ட்ரென்த், மெர்சி இதெல்லாம். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். த டீம் ஹேஸ் பெர்ஃபார்ம்டு டு தர் பொட்டென்ஷியல். த டீம் ஹேஸ் பெர்ஃபார்ம்டு டு தர் பொட்டென்ஷியல். த டீம்ன்றது ஒரு யூனிட் குறிக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு கலெக்டிவ் நவுன். ஓகேவா? த டீம்ன்றது நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து டீம்ன்றது ஒரு கலெக்டிவ் நவுன். ஹேஸ் பெர்ஃபார்ம்டு டு தேர் பொட்டென்ஷியல். ஓகேவா? அப்போ ஒரு கலெக்டிவ் நவுன் குறிக்கும்போது அங்கே வந்து ப்ளூரலாக வந்து வரக்கூடாது. அப்போது அங்கே சிங்குலர் தான் வரும். ஓகேவா? அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னதுன்னா, த டீம் ஹேஸ் பெர்ஃபார்ம்டு டு இட்ஸ் பொட்டென்ஷியல். ஓகேவா? இது வந்து ப்ளூரல் ஃபார்ம், இது வந்து சிங்குலர் ஃபார்ம். டீம்ன்றது ஒரு கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் வந்தாலே அங்கே வந்து சிங்குலர் தான் வரணும். ஓகேவா? அப்போது ரூல் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டிவ் நவுன்ஸ் usually take a singular verb and substituted by a singular pronoun. ஓகேவா? அங்கே நம்ம யூஸ் பண்ணது வந்து சிங்குலர் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? கலெக்டிவ் நவுன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கலெக்டிவ் நவுனில் ஆடியன்ஸ், டீம், கமிட்டி, கவர்மெண்ட் இதெல்லாம் வந்தாலே நீங்கள் வந்து என்ன தான் யூஸ் பண்ணணும்? சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா சிங்குலர் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த பேபி ஸ்டார்டட் க்ரையிங் வென் ஹீ வாஸ் ஹங்க்ரி. ஓகேவா? பேபி வந்து அழ ஸ்டார்ட் பண்ணிச்சு எப்போனா அதுக்கு வந்து பசி எடுக்கும் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன கொஸ்டின், இதில் வந்து என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, த பேபின்றது ஒரு யங்கர் சில்ட்ரன். ஓகேவா? ஒரு ரூல் இருக்குது. யங் சில்ட்ரனுக்கும் அனிமல்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ஹீ, ஷீ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த பேபி ஸ்டார்டட் க்ரையிங் வென் இட் வாஸ் ஹங்க்ரி. இட்டுன்றது நியூட்டர் ஜெண்டர். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யங் சில்ட்ரன் அண்டு அனிமல்ஸ் வந்தாலே நம்ம வந்து நியூட்டர் ஜெண்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃபோர்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யங் சில்ட்ரன் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ரெஃபர் டு ஆஸ் நியூட்டர் ஜெண்டர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். த சன் வித் இட்ஸ் பிரில்லியன்ஸ் கேம் அவுட் ஆஃப் த க்ளவுட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? த சன் வித் இட்ஸ் பிரில்லியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வந்து வரக்கூடாது. ஓகேவா? அந்த சன்னுன்றது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வித்தவுட் லைஃப். ஓகேவா? அப்போ இருக்கும்போது த சன் மூணாவதெல்லாம் வந்து நம்ம ஜெண்டரில் ரெப்ரசன்ட் பண்ணணும். சன்னுன்றது நம்ம மோஸ்ட்டாக வந்து மஸ்குலைன் ஜெண்டரில் யூஸ் பண்ணுறதுனால கரெக்ட் ஆன்சர் வந்து ஹிஸ் வரும். ஓகேவா? த சன் வித் ஹிஸ் பிரில்லியன்ஸ் கேம் அவுட் ஆஃப் தி க்ளவுட்ஸ். இதுவே மூணாக இருந்துச்சுன்னா த மூன் வித் ஹர் அப்படி வரும். ஓகேவா? ரூல் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, when object without life as personified they are considered either masculine or feminine gender. இதுவே மூணாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹர் யூஸ் பண்ணுவோம். சன்னு இருக்கிறதுனால நம்ம வந்து ஹிஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சிக்ஸ்த் கொஸ்டின்.
மை ஃப்ரெண்ட் பாட் 2 dozens ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். ஓகேவா, இதில் என்ன வந்து மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட் 2 dozensன்னு கொடுத்துருக்காங்க. டசன்ஸுன்றது ஒரு யூனிட் ஆஃப் கவுண்டிங். ஓகேவா, ஒரு டசன்ஸ்குள்ளே என்ன அது 2 இருக்கும். ஓகேவா, அப்போது அந்த யூனிட் ஆஃப் கவுண்டிங்க்கு முன்னாடி நம்பர் வந்துச்சுன்னா நம்ம வந்து சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை ஃப்ரெண்ட் பாட் 2 dozen ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். ஏன்னா இந்த டசனுக்கு முன்னாடி நம்பர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ வந்து அது சிங்குலராக தான் யூஸ் பண்ணணும். அப்போது ரூல் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ஆஃப் கவுண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் பேர், டசன், ஸ்கோர், 100 அதெல்லாம் வந்து ஒரு யூனிட் ஆஃப் கவுண்டிங். அதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் வென் யூஸ்டு ஆஃப்டர் நம்பர்ஸ் ரீடைன் தர் சிங்குலர் ஃபார்ம். அது வந்து சிங்குலர் ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர், 2 dozen, 4 ஸ்கோர், 200 அதுமாரிலாம் வந்துச்சுன்னா நம்ம சிங்குலர் ஃபார்ம் தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, 7th கொஸ்டின் பார்க்கலாம். சிசர்ஸ் இஸ் யூஸ்டு டு கட். நெக்ஸ்ட் கொஸ்டின் மை பேர் ஆஃப் ஸ்பெக்டக்கல்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். சிசர்ஸ்ன்றது ப்ளூரலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக சில நவுன்ஸ்லாம் வந்து ப்ளூரல் வேர்பில் தான் வரும். ஓகேவா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிசர்ஸ் ஆர் யூஸ்டு டு கட். பட் ஸ்பெக்டாக்கிள்ஸ்க்கும் ப்ளூரல் தான் வரும். பட் இங்கே வந்து என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மை பேர்னு கொடுத்துருக்காங்க. மை பேர்னு ஆல்ரெடி ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால இதோடைய வேர்ப் தான் இங்கே வரணும். ஓகேவா, இப்போ மை பேர்ன்றது சிங்குலர். ஓகேவா, அப்போது மை பேர் ஆஃப் ஸ்பெக்டக்கல்ஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். வெரி ஸ்பெக்டக்கல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்பெக்டக்கல்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ், அது கரெக்ட். ஓகேவா, அப்போது ரூல் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஃபாலோயிங் நவுன்ஸ் ஆர் யூஸ்டு ஒன்லி இன் ப்ளூரல் வேர்ப்ஸ். ஓகேவா, சாரி ப்ளூரல்ஸ். ஓகேவா, நேம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் ஹாவ் 2 past forming kind of pair. அதான் லைக் சிசர், ஸ்பெக்டாக்கிள்ஸ், கிளாஸஸ், டாங்ஸ் அதெல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஏ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். இப்போது இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்னு இருக்குது. ஓகேவா, இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஏ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். பட் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஏ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். ஓகேவா, ரூல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் இன் சிங்குலர். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், எக்கானமிக்ஸ், ஜிம்னாஸ்டிக், நியூஸஸ். 9th கொஸ்டின் த ஃபார்மர் வாஸ் லீடிங் ஆக்சஸ் டு ஹிஸ் ஃபீல்ட் ஃபார் ப்ளோவிங் ஏர்லி இன் த மார்னிங். ஓகேவா, த ஃபார்மர் வாஸ் லீடிங் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருங்க. ஆக்ஸோடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஆக்சன். அப்போது நம்ம கரெக்டாக அதோடைய ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஓகே, அப்போ கரெக்ட் ஆன்சர் த ஃபார்மர் வாஸ் லீடிங் ஆக்சன் டு ஹிஸ் ஃபீல்ட் ஃபார் ப்ளோவிங் ஏர்லி இன் த மார்னிங். ஓகேவா, யூஸ் ப்ராப்பர் ப்ளூரல் ஃபார்ம். ஆக்சனா ஆக்சன், டேட்டாம்னா டேட்டா, மீடியம்னா மீடியா, அது போல். 10th கொஸ்டின் த சைல்ட் ஆர் ப்ரோன் டு மேக்கிங் மிஸ்சீஃப் இஃப் தே ஹாவ் நத்திங் டு டூ. ஓகேவா, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த சைல்ட் ஆர் ப்ரோன் டு மேக்கிங் மிஸ்சீஃப். மிஸ்சீஃப்ன்றது மிஸ்சீஃபோடைய ப்ளூரல் ஃபார்ம் இது கிடையாது. ஓகே, அப்போ மிஸ்சீஃப் தான். ஓகேவா, அப்போது சில வேர்டுக்கு வந்து கரெக்டான ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இல்லைனா சில வேர்ட்ஸ் வந்து ப்ளூரல் ஃபார்ம் இருக்காது. ஓகே, அதையே வந்து வந்துட்டுருக்கும். ஓகேவா, அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து சில்ட்ரன் ஆர் ப்ரோன் டு மேக்கிங் மிஸ்சீஃப் இஃப் தே ஹேவ் நத்திங் டு டூ. அதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ 10th ரூல் வந்து கான்சன்ட்ரேட் இன் சிங்குலர் ப்ளூரல் வேர்ட்ஸ். ஒரு சென்டென்ஸில் சிங்குலர் ப்ளூரல் வேர்ட்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜீனியஸ் ஃபார் ஐஏஎஸ்க்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.